ஹாய், நான் யூசுப். இது அடுத்த நாள் காலையில் மஸ்கட்டில் இப்போ வந்து இங்கேருந்து ஹாஸ்டலில் நடந்து பக்கத்தில் அந்த சுல்தான் குபூஸ் மஸ்ஜித் போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. வரும்போது காட்டின பஸ்ஸில் வரும்போது காட்டிட்டு நல்ல பெரிய மஸ்ஜித் ஒன்று இருந்துச்சுல, அங்கே தான் போகிறோம். ஹாஸ்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போகலாம்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று வெயில் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு குட் மார்னிங் கிடையாது, டேரெக்டாக குட் ஆஃப்டர்நூன் தான் கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க, அப்படியே என்னோட வீடியோவில் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். எப்போதும் போல ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இதுதான் முக்கியமான ஸ்ட்ரீட்டு, எக்ஸ்பிரஸ் வேன்னு நினைக்கிறேன். மஸ்கரோட முக்கியமான எக்ஸ்பிரஸ் வே. வண்டியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஆனால் துபாயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறவு தான் டிராஃபிக்கு. வெயில் தான் துபாயை விட அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குது ரோடு? சூப்பராக இருக்குல்ல? ஆனால் நீட்டாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே ஏதோ சைடில் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஒருவேளை பார்க் வழியாக வரலாமோ, நடந்து வரலாமோ தெரியல. அப்படியே ரோடு வழியெல்லாம் வந்துட்டுருக்கேன். சுல்தான் குபூஸ் ஸ்ட்ரீட் இந்த வச்சுருக்காங்களா, சுல்தான் குபூஸ் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு. ஓகே வாங்க, வீடியோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக வந்தாச்சு ஒரு வழியாக. அரை மணி நேரம் வாக் பண்ணி ஹாஸ்டலில் இருந்து. இதுதான் சுல்தான் குபூஸ் கிராண்ட் மாஸ்க். இங்கேருந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு விசிட்டர் என்ட்ரன்ஸ் டூர் பஸ் ஸ்டாப். இதுதான் அந்த மஸ்ஜிது. வாவ், சூப்பராக இருக்குல்ல? உள்ளே போவோம். இங்கேருந்து எவ்வளோ இதாக இருக்குது, பெருசாக இருக்குது. உள்ளே போனால் தெரியும். உள்ளே போயிட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூகுள் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் போட்டிருந்தானுங்க. பட் உள்ளே போயிட்டு ப்ரீஃபாக இருக்கும்ல, எதாக இருந்தாலும் பார்ப்போம். இப்போ இந்த கிராண்ட் மாஸ்க் சிஸ்டம் எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே அபுதாபியில் ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. வேறு எந்த நாட்டில் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தால நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்தாச்சு மஸ்ஜிதுக்குள்ளே. இங்கே ஏதோ இது போட்டிருக்காங்க, அந்த விசிட்டிங் ஹவர்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி உள்ளே போமா? இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிடும், அப்படியே போயிடும். பயங்கரமாக இருக்குது. உள்ளே போயிட்டு 1993 கட்டியிருக்காங்கன்னு சொல்லி போட்டுருந்துச்சு கூகுளில். பார்ப்போம் உள்ளே போயிட்டு. இங்கெல்லாம் பக்கத்தில் ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்குது. அதான் மஸ்ஜிதோட மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே எப்படி போகிறோங்க இல்லையா? ஓகே, ப்ளீஸ் யுவர் ஷூஸ் இந்த ஷூ ராக் ப்ரொவைடட். ஓகே, ஷூவை கழிட்டு உள்ளே போச்சுறாங்க. உள்ளே போமா? இப்படி உள்ளே போவோம். டோர்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே இதுக்கப்புறம் உள்ளே போக அலோடு இல்லை. வெளியில் நடந்து வந்துட்டு வெயிலில் அப்படியே உள்ளே வர்றதுக்கு இல்லையே, ஐஸுக்கில் வச்சு நுழைச்ச மாதிரி இருக்கு உடம்ப. இதுக்கப்புறம் உள்ளே போக முடியல, பார்ப்போம் பின்னால் போய் பார்ப்போம். இந்த இங்கே போட்டு கார்பெட்டு தான் பெரிய வந்துட்டு கையாலே நெய்வாங்கள்ல, அந்த கார்பெட்டான் அப்படி தான் சொல்லியிருக்குது. இல்லை பார்ப்போம், உள்ளே போய் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க தெரியல. அந்த பக்கம் போவோம். ஆக்சுவலி நார்மலாக விசிட்டர்ஸுக்கு வந்துட்டு 8 to 11 மார்னிங் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் உள்ளே வரலாம்.
நான் அந்த டயத்தில் மட்டும்தான் நான் முஸ்லீம்ஸ் உள்ள வர முடியும். அதுக்கப்புறம் ஒரே டயத்தில் முஸ்லீம்ஸ் உள்ள வந்துக்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த இதோடது. சூப்பராக இருக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய அந்த டூம்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டுருந்துச்சு, பெரிய டூம்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. இதை தான் போட்டோம். இந்த கார்பெட் இருக்குல்ல, இதான் வந்துட்டு கையால் ஹேண்ட்லூம்னு போட்டிருந்தோம். சில பேர் கேட்பாங்க பள்ளியாசல்கள் எப்போ என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இதுதான் பார்த்திங்கன்னா, பள்ளியாசல் இப்படி தான் இருக்கும். உள்ள எல்லா பள்ளியாசலும் இப்படி தான் இருக்கேன், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதோட அந்த இது வந்துட்டு வேணால் அந்த என்ன அந்த டெக்கரேஷன் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம், அந்த காசை பொறுத்து இருக்குது, ஊருக்கு இருக்க காசை பொறுத்து இருக்குது. பட் உலகத்தில் எந்த பள்ளிவாசல் போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கேன். இதுதான் அந்த இமாம் தொழு வைக்கிற இடம். இமாம்னா பள்ளியில் இந்த ஆலிம் சார் இருப்பாங்கல்ல, அவங்க தொழு வைக்கிற இடம். இங்கே நின்று தான் கொஞ்சம் மேடான பகுதியில் நிற்பாங்க, சின்ன பிளேஸில் இருந்தால். இதெல்லாம் மேலே நின்று அந்த பயான் நிறுத்துவாங்க. ஜும்மா நாளில் வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை தொழு வைக்கும்போது இது பண்ணுவாங்க தெரியுமா, பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல, அது இங்கே தான் பண்ணுவாங்க. அப்படியே அங்கிட்டு பக்கத்தில் எடுத்து பார்ப்போம். அந்த அப்படியே அதுக்கு பின்னால் உள்ள இடம், இந்த ஹாலில் உள்ளே வந்து பார்த்தோம்ல, இதுக்கு பின்னாடி அப்படியே உள்ளே போம். அடுத்து ப்ரேயர் ஹாலுக்குள்ளே போம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பெரிய கார்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வேப்ப மரம் தான். வேப்ப மரம் நிழலில் காண்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்துருக்கேன், துபாயில் வேப்ப மரம் கம்மியாக தான் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாக இருக்கேன். பட் இங்கே நிறையா இருக்குது. ஒமான் ஃபுல்லாக நிறையா இருக்குது. நான் நேற்று வர வழியில் ஃபுல்லாக பார்த்தேன், வேப்ப மரமாக இருந்துச்சு ரோடு வழியே ஃபுல்லாக. இந்த ஏரியா கொஞ்சம் வெக்க கம்மியாக இருக்குது, வேப்ப மரம் இருக்கிறதுனால என்னன்னு தெரில. அந்த ஷூட்டை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது பாருங்கள், என்ன மலைன்னு தெரில. மவுண்டைன் அப்படியே இந்த மலை தொடர்ன்னு சொல்லுவாங்களா, அப்படியே பெருசாக இருக்குது. இங்கே இருந்து கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணுவோமா, தெரிய வாய்ப்பு கம்மி தான், பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது பார்க்கிங், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். இப்படி உள்ளே போய்ட்டு வேறு இடத்துல இது பண்ணுவோம். இங்கிட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் இது இருக்குது, இந்த பேரிச்சம்பழம் தோட்டம் வாய்ஸஸ் இருக்குது பாருங்கள். இந்த அழகான சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க்லேருந்து இந்த விழாக்கத்தோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் இன் தமிழ், மேபி தெரியல, வேறு யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக ப்ரீஃபாக பண்ணியிருப்பாங்க அந்த உள்ளே போயிட்டு. பண்ணியிருக்கலாம், மேபி 1 or 2 பேர் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு உள்ளே போய் பண்ணாங்களா இல்லை வெளியில் பண்ணாங்களா சரியாக தெரியல, வீடியோ பார்த்துறீங்க. ஓகே, என்ன எப்போதும் போல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோ பண்ண. வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.